ஸோ வெல்கம் மாமே. ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 10 நாள் தான் இருக்கு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு. மார்வல் கன்னிஸ்க்கு இடையில ஒரு பிரம்மாண்டமான ஹைப்ல ரிலீஸ் ஆக போற மூவினா அது கண்டிப்பா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான். இந்த மூவி நம்மள கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க இந்த அப்டேட்ஸ் லீக்ஸ் எல்லாம் சும்மா அள்ளி தெரிகிறானுங்க. இப்ப நாங்க சொல்ற இந்த விஷயங்களை கேட்டாலே பயங்கர ஹைப்பா தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டா தாங்க இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும் ஃபேன்ஸுக்காக போட்டு காமிச்சிருக்கானுங்க. இதுல இருந்து இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான பிளாட் என்ன மாதிரி இந்த மூவியை நகர்த்தி கொண்டு போறானுங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சர்ப்ரைஸா அந்த மூவில இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த மூவியை பார்த்த ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட மெயின் வில்லனான டாக்டர் டூமை உள்ள இறக்க போறானுங்க. அதுக்குன்னு மெயின் ஃபிளெஜ்டான வில்லனானா கிடையாது, ஒரு கேமியோவா இறக்க போறானுங்க. ஆக்சுவலா இப்போ ஸ்பாயில் பண்றணும், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நானே ஸ்பாயிலர் வார்னிங் கொடுக்குறேன். ஆனா இந்த வீடியோல டாக்டர் டூம்னா யாரு, அவன் எங்க இருந்து வந்திருக்கான், அந்த முகமுடிக்கு பின்னாடி இருக்கிற அவனோட உண்மையான முகம் என்ன, அவன் எந்த யூனிவர்ஸை சேர்ந்தவன் அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில நமக்கு காட்ட போறாங்க. அதை பத்தின முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ ரீசெண்டா லீக் ஆயிருக்கு. அந்த லீக்கை பொறுத்து இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில நம்ம டாக்டர் டூம்கான சீனை ரொம்பவே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியை தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க, நான் ஃப்ரெஷ்ஷாவே போய் தியேட்டர்ல பாத்துக்கிறேன், எனக்கு இந்த ஸ்பாயிலர்லாம் சத்தியமா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பேச போற எல்லா விஷயங்களுமே ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஸ்பாயிலரா தான் இருக்க போகுது. ரைட், எப்பயும் போல ஃபயரா அந்த வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிக்கான போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி நானே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த போஸ்ட் கிரெடிட் சீனையே ஃபுல்லா சொல்லி அரைச்சமாவே அரைக்காம அதை லைட்டா மேலாப்ல டெஸ்ட் பண்ணிட்டு டைரக்டா டூம்ஸோட ஆரிஜினுக்கு போயிடலாம். இப்போ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிக்கான போஸ்ட் கிரெடிட் சீன் எப்படி அமைய போகுதுன்னா, ஒரு கையில நம்ம ஜூஅக்கா புக் படிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு கையில அவங்களோட பையன் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இருக்கான். சரி ரைட்டு, இந்த புக்கே எவ்வளோ டைம் படிக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த புக்கை கையில் எடுத்துட்டு வேற புக் எடுக்கிறதுக்காக புக் ஷெல்ஃபுக்கு போயிருக்காங்க. வேற புக் எடுத்துட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது டாக்டர் டூம் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. டாக்டர் டூமோட கையில நம்ம பிராங்க்லின் பைபிள்ல இருக்கான். இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி வந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டூமோட ஃபேஸ் தெளிவா தெரியல, அதாவது டாக்டர் டூமோட ஃபேஸை ஃபுல்லா காட்டல, ஒரு கையில டூம்கான மாஸ்க் அவர் வச்சிருந்தாரு, இன்னொரு கையில பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு தெரிய வந்திருந்துச்சு. இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை லீக் பண்ணாலும் பண்ணானுங்க. இங்க இருந்து தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஒரு மூவிக்கான எக்கச்சக்கமான பிளாட் லீக்ஸ் ரிலீஸ் ஆச்சு. எதுக்கு இங்க பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அவன் ஒரு கை குழந்தைங்க, அவன் எதுக்கு டாக்டர் டூமுக்கு தேவையா இருக்கான் அப்படின்ற விஷயத்த வச்சு ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க எக்கச்சக்கமான விஷயங்களை ஃபேன்ஸ் மொத்தமாவே அவனுங்க இஷ்டத்துக்கு கட்டுக்கதையா அவுத்து விட ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் ஜூஸ்டாமுக்கும் பிறந்த குழந்தை பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவில பயங்கர பவர்ஃபுல்லா காட்ட போறாங்க. எந்த அளவுக்குனா அவனால ஒரு ஒட்டுமொத்த அழிஞ்சு போன யூனிவர்ஸை ரீக்ரியேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பையனை பயங்கர பவர்ஃபுல்லா தான் காமிக்ஸ்ல காட்டியிருப்பாங்க. இது மட்டும் தான் பவரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இதை தவிர்த்து இன்கிரெடிபிளான எக்கச்சக்கமான பவர்ஸ் நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் கிட்ட இருக்கு. இந்த ஒரே விஷயத்தினால தான் கேலக்டிஸா இருக்கட்டும் அப்புறம் சில்வர் சர்ஃபர் இவனுங்க ரெண்டு பேரும் நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை விடாம துரத்திட்டு இருக்கானுங்க. இங்க இருந்து தான் மார்வல் இன்சைடர் கிட்ட இருந்து இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில இருந்து டாக்டர் டூம்கான ஒரு பயங்கரமான சீன் இருக்கு. அது இந்த மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு முன்னாடி வரப்போகுது. அதுல இந்த மாதிரி டூம்ஸோட ஆரிஜினை சொல்ல போறானுங்க அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் நமக்கு ரீசெண்டா கிடைச்சிருந்துச்சு. அதுபடி அந்த இன்சைடர் அழுத்தமா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவில மேஜர் ஆஃப் வேர்ல்ட் லீடர்ஸ், அதாவது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் உலகத்துல இருக்க முக்கியமான வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நம்மள நோக்கி ஒரு த்ரெட் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த த்ரெட் நம்ம டாக்டர் டூம் கிடையாது, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட மெயின் வில்லனான கேலக்டிஸ் தான் அந்த ஒரு மெயின் த்ரெடே. அப்படி வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டானுங்கல்ல. ஆனா இங்க ஒரு சீட் மட்டும் காலியா இருக்கு. அது எந்த நாட்டுக்கான சீட்னா லைபேரியான்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு கண்டிப்பா புல்ல அரிச்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மூவியோட டெஸ்ட் ஸ்கிரீனிங் அப்புறம் இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் எல்லாம் மார்வல் அங்கங்கன்னு எக்கச்சக்கமான ஃபேன்ஸுக்கு போடு காட்டினா அப்ப இந்த சீனை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தானுங்க. ஆனா அந்த டைம்ல இது யாரும் பெருசாவே கண்டுக்கல. சும்மா படத்தை பார்த்தவன் எதனா தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சாதாரண பிளாக காட்டினா நாங்க டாக்டர் டூம் நம்பிடுவோமா, இதெல்லாம் எவனாவது புயல்ல உட்காந்து பொறி சாப்பிட்டு இருப்பான் அவன்கிட்ட போய் சொல்லுன்ற மாதிரி அந்த டைம்ல இது எவனுமே பெருசா எடுத்துக்கலங்க. நான் கூட இந்த டாக்டர் டூம் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆன இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்க மாட்டாரு, சேம் யூனிவர்ஸா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இன்சைடர் கிட்டே இருந்தே இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குன்னா, மேபி அந்த இன்சைடர் சொல்ற மாதிரி இந்த சீன் உண்மையா இருக்க பட்சத்துல வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடும்போது வேர்ல்ட் லீடர்ஸ்ல ஒரு ஆளா லெவேரியாவோட வேர்ல்ட் லீடரா ஏன் டூம் இருக்க கூடாது? எங்க இருந்து நிறைய பேர் கேட்கலாம், லெவேரியால எப்படி டாக்டர் டூம் பெரிய கையானாரு, எப்படி வேர்ல்டுக்கான லீடர் ஆனாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கலாம். ஆனா அதெல்லாம் ரொம்ப பெரிய லாங்கான காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரிங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரியை இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்குள்ள கொண்டு வந்து சத்தியமா குழப்ப மாட்டாங்க. அப்படியே லைட்டா சால்ட் மேல தூவி விடுற மாதிரி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில டாக்டர் டூமோட ஆரிஜின் ஸ்டோரியை இந்த வகையில ஆரம்பிச்சு இவர் லெவேரியாவோட வேர்ல்ட் லீடர் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு.
பட் இந்த இடத்துல அந்த இன்சைடர் குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட்டிருக்கானுங்கல்ல. இந்த இடத்துல லெவேரியா நாட்டுக்கான லீடரான நம்ம டாக்டர் டூம் இந்த இடத்துக்கு வரலங்க. ஒன்லி அவருக்கான சீட்ல லெவேரியாக்கான அந்த பிளாக் மட்டும் தான் இருக்கு. சோ மனுஷனை காணோம் அந்த இடத்துல. அப்படியே டைரக்டா போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வந்தோம்னா, இங்க டூம் ஜூஸ்டாமுக்கு முன்னாடி இருக்காரு. அதுவும் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கையில தூக்கி வச்சுக்கிட்டு. இங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த ஃபென்டாஸ்டிக் 4 மூவில நம்ம டாக்டர் டூம் ஃபென்டாஸ்டிக் 4ஓட சேம் யூனிவர்ஸா தான் இருக்கணும். அப்புறம் தான் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கையில தூக்கிக்கிட்டு டிஃபரெண்டான யூனிவர்ஸ்க்கு போயிட்டு மல்டிவர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதே மாதிரி தாங்க காமிக்லயே நடக்கும். நம்ம டாக்டர் டூம் இருக்காருல, மனுஷன் இந்த மாதிரி எல்லா யூனிவர்ஸ்க்கும் போயிட்டு மாலிகுலு மேன்னா யாரா என் முன்னாடி வாங்கன்ற மாதிரி அந்த நேம் இருந்தா எல்லாத்தையும் போட்டு தருவாரு. இதே வேலையா தாங்க இருப்பாரு. ஏன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ்க்கு டிராவல் பண்ணி போயிட்டு மாலிகுலு மேனை கொள்வாரு. அதுவும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு என்டையர் மல்டிவர்ஸையும் சேவ் பண்றதுக்காக. ஏன்னா இங்க பியாண்டர்ஸ் தான் மாலிகுலு மேனை எல்லா யூனிவர்ஸ்க்கும் அனுப்பி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா மல்டிவர்ஸை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு. இந்த மாதிரி மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக தான் இங்க நம்ம டாக்டர் டூமுக்கு ஃபென்டாஸ்டிக் 4 போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்த மாதிரி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை தான் எக்கச்சக்கமான ரிப்போர்ட்ஸும் ரூமர்ஸும் சொல்லுதுங்க. நான் ரீசெண்டா போட்ட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான பிளாட் வீடியோல கூட தெளிவா சொல்லியிருப்பேன். நம்ம டாக்டர் டூம் தனத்தானே ஹீரோ நினைச்சுக்கிட்டு மல்டிவர்ஸை சேவ் பண்ண போறோம் தான் கிளம்ப போறாரு. சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா அதுக்காக அவர் சூஸ் பண்ண வழி தான் தப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், எக்ஸ்மென்ஸ் எல்லாரும் டாக்டர் டூமை வில்லனா நினைச்சு எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ரீசெண்டான இந்த ரூமர்ஸ் ரிப்போர்ட்ஸ்னு எல்லாமே நமக்கு தெளிவா சொல்லுது. பட் இங்க டூம் ரொம்ப நல்லவனான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சத்தியமா கிடையாது. ஒரு பக்கம் டூமுக்கு என்னதான் நல்ல எண்ணம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை வச்சு டாக்டர் டூம் ஸ்கார்லெட் விட்சை உயிரோட கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன ப்ரோ இப்ப நீ புதுசா வந்து குழப்பிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா விஷயம் இருக்குங்க, தெளிவா சொல்றேன். இது ஒரு ரூமர் தான், பட் பெருசா எடுத்துக்க வேணாம். இந்த ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவி இருக்குல்ல, அதுல நம்ம ஜூஸ்டாம் இறந்து போற மாதிரியும் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தான் உயிர் கொடுத்து ஜூஸ்டாம திரும்பவும் உயிரோட கொண்டு வர மாதிரியுமான ஃபென்டாஸ்டிக் 4 மூவில இருந்திருக்கு. மேபி இந்த விஷயம் டாக்டர் டூமுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அதாவது இந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இருக்கான்ல, இவனால இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும், இவனால இறந்து போன யாரை வேணாலும் திரும்பவும் உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயம் நம்ம டாக்டர் டூமுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இந்த ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிக்கான போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம டாக்டர் டூம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தூக்கிட்டு கிளம்பி இருந்திருக்கணும். இப்படி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கையோட தூக்க போனனாலதான் இங்க இந்த வேர்ல்டு லீடர்ஸ் மீட்டிங்ல நம்ம டாக்டர் டூம் ஆப்சென்ட் ஆயிருக்கணும். ஏன்னா இங்க இதை அட்டன் பண்ணாம தான் மனுஷன் வேற வேலையா போயிட்டார்ல. அதே மாதிரி நம்ம டாக்டர் டூம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை ஒரு கையில தூக்கிட்டு டைரக்டா வந்து முதல்ல இந்த வேர்ல்டு லீடர்ஸ் தான் கொள்ளுவாரு, அங்க இருந்து தான் வேற யூனிவர்ஸ்க்கு வருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட்டும் வந்திருக்கும், நம்ம டாக்டர் டூம் ஃபென்டாஸ்டிக் 4ஓட சேம் யூனிவர்ஸ்னா ஏன் இங்க நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு ஆல்ரெடியே டாக்டர் டூமை ஏன் இங்க விக்டர் வான் டூமா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இங்க நம்ம டாக்டர் டூம் லெவேரியா அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்கால வந்து தான் தன்னோட ஹையர் ஸ்டடீஸை இங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படின்னா டாக்டர் டூம் ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ரூம்மேட்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் காமிக்லயே நடந்திருக்கும். இந்த மூவியும் காமிக் அக்யூரேட்டா இருக்க பட்சத்துல டாக்டர் டூமும் சேம் யூனிவர்ஸா இருந்துட்டா இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இங்க டாக்டர் டூம்கான ஸ்டோரி எப்படி அமைக்கப்படலாம்னா, இங்க மெஃபிஸ்டோ நம்ம டாக்டர் டூம்கான அம்மாவோட சோலை எடுத்துட்டு போயிட்டு ஹெல் டைமென்ஷன்ல வச்சிடறான். சோ அம்மாவை கான்டாக்ட் பண்றதுக்காக நம்ம டாக்டர் டூம் இங்க ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸை உருவாக்குறாரு. ஆனா இதை தெரிஞ்ச மெஃபிஸ்டோ அந்த கம்யூனிகேஷன் டிவைஸையும் வெடிக்க வச்சிடறான். அதனாலதான் அவரோட முகத்துல காயம்பட்டு தழும்பு ஏற்படுது. இதுக்கப்புறம் லெவேரியாக்கு வந்து அந்த நாட்டையே விட்டு மொத்தமா நம்ம டாக்டர் டூம் ரூல் பண்ணிருக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஹெல் டைமென்ஷனுக்குள்ளேயே உள்ள போயிட்டு மெஃபிஸ்டோவை டிஃபீட் பண்ணி டாக்டர் டூமோட மதரை, அதாவது அவங்களோட சோலை இந்த ஹெல் டைமென்ஷன்ல இருந்து விடுவிச்சு கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்ப மெஃபிஸ்டோவையும் எம்சியூக்குள்ள கொண்டு வந்துட்டானுங்க. சோ இந்த மாதிரியான காமிக் அக்யூரேட் ஸ்டோரி கொடுத்தா அது பாக்குறதுக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா இங்க கண்டிப்பா நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸும் டாக்டர் டூமும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவா இருந்தாலும் சரி, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இந்த ரெண்டு மூவிஸ்லயுமே பார்க்க போறோம். இவ்வளவு ஏன் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸோட காமிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட எண்டிங்ல நம்ம டாக்டர் டூமுக்கும் ரீட் ரிச்சர்ட்ஸுக்கும் தான் ஒரு பிக்கஸ்ட் கிளாஷ் நடந்திருக்கும். காமிக்கோட எண்டிங்ல அவனுக்கு ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுப்பானுங்க. காமிக்ல ரீட் ரிச்சர்ட்ஸ் நம்ம டாக்டர் டூமை பார்த்து உனக்கு என்ன பெரிய கடவுள்னு நினைப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாரு. அப்படிப்பட்ட சீன் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸோட எண்டிங்ல கூட நடக்கலாம். அதாவது டூமுக்கும் ரீடுக்கும் கிளாஷ் வர மாதிரி. இங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட மெயின் வில்லனான நம்ம டாக்டர் டூம், அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூம் ஃபென்டாஸ்டிக் 4 யூனிவர்ஸை சேர்ந்தவரா இருக்கலாம். அதே மாதிரி இங்க டாக்டர் டூமுக்கு பிராங்க்லின் எதுக்கு தேவைன்னா ஸ்கார்லெட் விட்சை திரும்பவும் உயிரோட கொண்டு வர்றதுக்கு தான். டாக்டர் டூம் 616ல இருக்கிற அந்த ஒரு ஸ்கார்லெட் விட்சை தான் திரும்பவும் உயிரோட கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஆல்ரெடியே மார்வலோட பிரசிடென்டான கெவின் ஃபேகே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணலனாலும் நம்ம ஸ்கார்லெட் விட்ச் வெண்டகார் மவுண்டன்ல இருந்து கீழே விழுந்து இனிமே உயிரோட தான் இருக்கா, அவ இன்னும் சர்வைவ் ஆயிருக்கா அப்படின்ற விஷயத்த லைட்டா ஒரு ஹிண்டா சொல்லியிருப்பாரு.
இருப்பாரு. அந்த இடத்துல சின்னதா ஒரு ரெட் லைட் தெரியுதா? இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்கார்லெட் விட்ச் உயிரோட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட்டை நம்ம கெவின் ஃபேகே கொடுத்திருப்பாரு. இங்க நம்ம டாக்டர் டூம் திரும்பவும் ஸ்கார்லெட் விட்சை ரிவைவ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எதுக்கு டாக்டர் டூமுக்கு ஸ்கார்லெட் விட்ச் தேவை அப்படின்ற விஷயம் தான் இன்ன வரைக்கும் தெரிய வராத ஒரு மிஸ்டரியா இருக்கு. டாக்டர் டூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இன்கிரெடிபிளி ஒரு ஸ்மார்ட்டான ஆளு. எதுவும் விஷயம் இல்லாம கண்டிப்பா அவர் ஸ்கார்லெட் விட்சை உயிரோட கொண்டு வந்திருக்க மாட்டாரு. இங்க நம்ம டாக்டர் டூம் வாண்டாவை ரெஸ்கியூ பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் வேற என்னவா இருக்கும்னா, வாண்டா கிட்ட டாக்டர் டூம் நான் அந்த மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக தான் உன்னை ரெஸ்கியூ பண்ண அப்படின்ற மாதிரி கூட சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவில நம்ம வாண்டா அந்த இன்கஷனா இருக்கட்டும், அப்புறம் இந்த மல்டிவர்ஸை பத்திலாம் அதிகமா தெரிஞ்சு வச்சிருந்திருப்பா. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக கூட இங்க நம்ம டாக்டர் டூம் வாண்டாவை ரெஸ்கியூ பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க வாண்டாவோட ஏதோ ஒரு சேவை நம்ம டாக்டர் டூமுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா டாக்டர் டூமுக்கும் ஸ்கார்லெட் விட்சுக்கும் எக்கச்சக்கமான காமிக் ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கு. அதுல பெஸ்டானதை செலக்ட் பண்ணி மூவில கொடுத்துட்டானுங்கன்னா அது பாக்குறதுக்கு உண்மையாவே செம்மையா இருக்கும். சோ நீங்க இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டூம்கான சீன் நான் சொன்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டூம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸை சேர்ந்தவரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்களோட கேங்ல இருக்க மார்வல் கன்னிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.